அடுத்து நம்மிடையே சிறப்புரையாற்ற இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளரும் திரைப்பட வசனகர்த்தாவுமான அழகிய பெரியவன் அவர்கள் உரையாற்ற இருக்கின்றார்கள். நம் தமிழ் இலக்கிய உலகின் முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் இவர். நாவல், சிறுகதை, கவிதை, கட்டுரை என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கி வருகிறார். ஏதிலி குருவிகள் என்னும் தலைப்பில் இவர் எழுதிய படைப்பு தமிழ்நாடு அரசின் 11ஆம் வகுப்பு புத்தகத்தில் பாடமாக வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தகப்பன் கொடி என்ற புதினத்திற்காகவும் உனக்கும் எனக்குமான சொல் என்ற கவிதை நூலுக்காகவும் 2 முறை தமிழ்நாடு அரசின் விருதுகளை பெற்றுள்ளார் நம் சிறப்பு விருந்தினர். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு அழகிய பெரியவன் அவர்களை உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி புத்தக திருவிழாவிலே முதன்முறையாக உங்களோடு அறிமுகம் பெற்று உங்கள் முன்பாக நின்று பேசுவதை குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர், அவருடன் இருக்கக்கூடிய அலுவலர்கள், குறிப்பாக அரங்கத்திலே எனக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் அறிவுமதி அவர்கள், இப்படி பல ஆளுமைகள் நிறைந்திருக்கிற இந்த சபை அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உரித்தாகட்டும். அன்பார்ந்த நண்பர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை போன்ற கூட்டங்களை மாலை நேர பல்கலைக்கழகங்கள் என்று அழைத்தார். அதற்கான உண்மையான பொருளை நான் இன்றைக்குத்தான் உணர்ந்தேன். இறையன்பு IAS அவர்கள் ஒரு சின்ன குறிப்பையும் வைத்துக் கொள்ளாமல் சற்றேறக்குறைய 1.25 மணி நேரத்திற்கு ஆற்றலுக்கான ஒரு நடையிலே ஆங்கில கலப்பு இல்லாமல் தன்னுடைய உரையை அவர் நிகழ்த்தி சென்றிருக்கிறார் என்பதை நான் பார்த்து உள்ளபடியே வியக்கிறேன். இது எப்படி சாத்தியமாகிறது? ஒவ்வொரு கூட்டத்திற்கு போகிற போதும் குறிப்பு எடுத்துக் கொள்வது என்னுடைய வழக்கம். ஆனால் அவர் கையிலே ஒரு சின்ன துண்டு சீட்டு கூட இல்லாமல் பேசுகிறார். நூல்களின் ஆசிரியர்களை சொல்லுகிறார், அந்த நூலிலே இருக்கக்கூடிய வாசகங்களை சொல்லுகிறார், யுத்திகளை சொல்லுகிறார், இடையிடையிலே சொற்சிலம்பம் ஆடுகிறார், மொழி விளையாட்டு நடக்கிறது. அங்கே மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது. இதற்கு ஒரே ஒரு விடைதான் அன்பார்ந்த நண்பர்களே, புத்தக வாசிப்பு ஒன்றுதான் இதை சாத்தியப்படுத்துகிறது. யார் ஒருவர் புத்தகங்களை அதிகமாக வாசிக்கிறாரோ, புத்தகங்களோடு மிக அதிகமாக நேரத்தை செலவிடுகிறாரோ, புத்தகங்களை முதலில் பொருட்படுத்துகிறாரோ, மதிக்கிறாரோ, அதை யார் ஒருவர் மிகவும் வசீகரத்தோடு வாரி அணைத்துக் கொள்கிறாரோ, அவரிடம்தான் இப்படியான ஒரு ஆற்றொழுக்கான ஒரு நடை உருவாகும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தற்கு கட்டணை தூறும் அறிவு என்று நம்முடைய பேராசான் வள்ளுவ பெருந்தகை சொன்னது சாதாரணமான ஒன்று அல்ல. அந்த அளவிற்கு மிக ஆழமான ஒரு உரையை நிகழ்த்தி சென்றிருக்கிறார். அவருக்கு அடுத்து என்னுடைய உரை என்று சொல்லுகிற போது எனக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருந்தது. ஆனாலும் சூழல் கருதி உங்களோடு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, வாழ்விலிருந்து இலக்கியம் என்று ஒரு தலைப்பை நான் வழங்கியிருந்தேன். வாழ்விலிருந்து இலக்கியம் என்று சொல்கிற போது வாழ்க்கையில் இலக்கியம் எம்மாதிரியான வேலைகளை செய்கிறது, இலக்கியம் எழுதுகிறவர்கள் வாழ்க்கை
அல்லது இலக்கியம் வாழ்க்கைக்கு பங்களிக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பிக் கொள்ளுகிற போது மிக மிக உறுதியாக என்னால் சொல்ல முடியும், எந்த எழுத்தாளரும் எந்த கவிஞனும் மக்களுக்கு அவர்களை காட்டிலும் மேன்மையானவன் அல்ல. யார் ஒருவர் மக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறாரோ, யார் ஒருவர் மக்களிடமிருந்து பெற்றுக் கொள்கிறாரோ அவர்தான் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளியாக, எழுத்தாளராக, கவிஞராக உருமாறுகிறார். அந்த அடிப்படையிலே வாழ்க்கையில் நீங்கள் காலூன்றி நிற்கிற போதுதான் பேர் இலக்கியங்கள் உருவாகின்றன என்கிற ஒரு உண்மை நமக்கு புலப்படுகிறது. ரவிக்குமார் எம்பி அவர்கள் ஒரு அருமையான ஒரு கவிதை ஒன்றை மிக மிக தொடக்க காலத்திலே எழுதியிருந்தார். உங்களுக்கு அதை நான் வாசித்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். காடாக சம்பு கரையோரம் அடர்ந்திருக்கும், முதலை பூண்டு நீந்தி வர நடுநடுவே நீர் சிரிக்கும். காடாக சம்பு கரையோரம் அடர்ந்திருக்கும், முதலை பூண்டு நீந்தி வர நடுநடுவே நீர் சிரிக்கும். ஊற வைத்த மூங்கில் துளிர்த்திருக்கும், ஓரத்தில் மீன் கொத்தி குறி பார்த்திருக்கும். காலையிலும் மாலையிலும் சிவன் கோயில் கலசங்கள் முகம் பார்க்கும் ஊர்குளத்தில் மாடு குளிப்பாட்டலாம், பீத்துணி அலசலாம், உடல் கழுகலாம், நாங்கள் மட்டும்தான் தண்ணீர் மொள்ளக்கூடாது என்று ஒரு கவிதை. வாழ்க்கையிலிருந்து எழக்கூடிய ஒரு கவிதை இம்மாதிரியாகத்தான் இருக்கும். செக்கா ஒரு இடத்துல சொல்லுவான், மனிதனிடம் சென்று மனிதனுக்கு உணர்த்து, மனிதன் உணர்ந்து கொள்வான் என்று சொல்வான். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ஒரு அடிமையிடம் சென்று நீங்கள் அவரிடம் நீ ஒரு அடிமை என்று சொன்னால் அவன் உணர்வு பெறுவான் என்று சொல்லுகிறார். அப்ப ஒரு மனிதனுக்கு அவனை மேம்படுத்துவதற்கு அவனை முதலில் உணர்த்த வேண்டும், மனித வாழ்க்கையை உணர்த்த வேண்டும். அவன் என்ன நிலையில் இருக்கிறான், எம்மாதிரியான சூழலை கொண்டிருக்கிறான், இந்த சமூகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற ஒன்றை அவனுக்கு உணர்த்த வேண்டும். அது மிக மிக முக்கியம். அப்போதுதான் வாழ்க்கை குறித்த ஒரு சித்திரம் என்பது அவனுடைய மனதிலே உருவாகிறது. டாஸ்தேவ்ஸ்கி மாபெரும் உலக எழுத்தாளர். ஒரு இடத்திலே அவன் இப்படி சொல்லுவான், வாழ்க்கையை பற்றிய உணர்வு, வாழ்க்கையை பற்றிய உணர்வு வாழ்க்கையை காட்டிலும் உயர்வானது என்று சொல்வார் அவர். மகிழ்ச்சியின் விதிகளை பற்றிய அறிவு மகிழ்ச்சியை காட்டிலும் உயர்வானது என்று சொல்வார். நம் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நாம் வாழ்க்கை பற்றிய கற்பிதங்களை மிக பெரிதாக நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். என்னுடைய ஒரு கவிதை உண்டு, மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த கவிதை, மழை பெய்கிற போதெல்லாம் வானம் எங்களுக்கு பிழை செய்வதாய் அம்மா அழுவாள் என்று அந்த கவிதை தொடங்கும். அப்ப அந்த கவிதையில ஒரு குடிசை, அது ஓலை குடிசை, அங்கங்கே மழை ஒழுகி கொண்டிருக்கிறது. பாத்திரங்களை ஓடி ஓடி வைக்கிறார்கள். அதற்கிடையிலேயே சில சுவாரஸ்யங்கள் நடக்கின்றன. அந்த பெரியவனுடைய தம்பி தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் இருக்கிற காகிதங்களை எல்லாம் கிழித்து கிழித்து கப்பல்களை செய்து அந்த தண்ணீரிலே விடுகிறான். சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது. அம்மா முருங்கை கீரையையும் கடலையும் வறுத்து தருகிறார், அவித்து தருகிறார். அதைத்தான் அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இரவிலே ஒழுகாத இடங்களை பார்த்து அவர்கள் படுத்துக் கொள்ளுகிறார்கள். அம்மாவினுடைய பழம்புடவையை தான் அவர்கள் போர்த்திக் கொள்ளுகிறார்கள். இப்படி விவரிக்கிற அந்த கவிதை கடைசி எப்படி முடியும் என்று சொன்னால், இறுதியில் அம்மா இரவில் ராஜாக்களின் கதை சொல்வாள் என்று முடியும். அது அப்ப வாழ்க்கை குறித்த ஒரு பார்வை என்பது, நீங்கள் எம்மாதிரியான சூழலில் நீங்கள் வாழ்ந்தாலும் அதை குறித்த அபிப்பிராயம், நம் மனதிலே இருக்கக்கூடிய சித்திரம், பார்வை, கற்பிதம் என்பது மிக உயர்வானதாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே வாழ்க்கை பற்றிய அந்த சித்திரங்களை, உயர்ந்த விழுமியங்களை நீங்கள் இலக்கியங்களின் வழியாக நீங்கள் வழங்குகிற போது மனிதன் அதை உணர்ந்து கொள்ளுகிறார்.
அப்படி என்று சொன்னால் மனிதனோடு எழுத்தாளன் கவிஞன் உறவாட வேண்டியதாக இருக்கிறது. அவன் ஒரு அந்நியனாக, ஒரு ஏலியனை போல வேற்று கிரகத்தில் இருந்து வந்தவன் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிற போது வெறுமனே மேசையில் உட்கார்ந்து கொண்டு உருவாகக்கூடிய இலக்கியங்களாகத்தான் அவை இருக்கும். அவற்றிலே உறுதியாக எந்த பொருளும் இருக்காது. கார்கி யாம் பயின்ற பல்கலைக்கழகங்கள் என்கின்ற நூலிலே அற்புதமாக ஒரு செய்தியை சொல்லுவார். வாழ்வதற்கு கற்றுக்கொள், யாரும் உன்னை மிதித்து நசுக்க முடியாது என்று சொல்வார். ரொம்ப ஆழமான சொல்லது. வாழ்வதற்கு கற்றுக்கொள் என்று அவர் சொல்லுகிறார். இது என்னது? வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்வது, எப்படி வாழணும்ன்றத நாம எப்படி கற்றுக்கொள்வது? கற்றுக் கொடுப்பதற்கு சமூக நிறுவனங்கள் இங்கே ஏற்கனவே இருக்கின்றன. மதம் ஒரு மாதிரியாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது, நீங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அந்த கற்றுக் கொடுப்பு அதிகமாகிவிட்டது. நிறைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ் நிறைய அதிகமாயிருச்சு. எச்சில் இலையில் கணவன் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த மிஞ்சிய சோறை, எச்சில் சோறை மனைவி சாப்பிடுகிறாள் என்பது நம்முடைய பண்பாடு. ஏனென்று சொன்னால் அந்த எச்சிலின் மூலமாக கணவனுடைய DNA என்பது மனைவிக்கு செல்லுகிறது என்று சொல்லி ஒரு செய்தி. இதை யாராவது ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்படி நிறைய இன்றைக்கு வந்துருச்சு. மெத்த படித்தவர்கள், IIT-னுடைய இயக்குநராக இருக்கிறவர்கள் எல்லாமே சாணியை சாப்பிடலாம், பசுவினுடைய மூத்திரத்தை குடிக்கலாம் என்று இன்றைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பது என்பது இங்க இருக்கக்கூடிய சமூகங்களுடைய பல நிறுவனங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றன. மதம் கற்றுக் கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் சாதி கற்றுக் கொடுக்கிறது. சாதியம் என்பது நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, நான் ஒரு ஆசிரியர் என்கின்ற அந்த அனுபவத்தில் நான் சொல்றேன். 5ஆம் வகுப்பு அல்லது 6ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் என்னிடம் படிக்கக்கூடிய ஆண் மாணவர்கள் மிகவும் மிக 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 நல்லவர்களாக, பூனைகளைப் போல அப்படியே இருப்பாங்க. ஆனால் ஒரு 8ஆம் வகுப்பு போன பிறகு வளரிடம் பருவத்திற்குள்ளே அவர்கள் நுழைகிற போது அவர்கள் பல நிறங்களில் வாசகங்கள் அடங்கிய பனியன்களை போட்டுக்கொண்டு என் முன்னால் வந்து இல்லாத மேசையை முறுக்குவார்கள். அப்ப இந்த சமூகம் யோசித்து பாருங்கள், எந்த விதமான முகாந்திரமுமே இல்லாமல் சக மனிதனை வெறுக்க கற்றுக் கொடுக்கிற, சக மனிதனின் மீது மூர்க்கம் கொள்ளுவதற்கு கற்றுக் கொடுக்கிற, சக மனிதனை தாக்குவதற்கு தூண்டுகிற, சக மனிதனை கொல்வதற்கு ஏவுகிற ஒரு நிறுவனமாக இன்றைக்கு சாதியம் மாறி இருக்கிறது. இந்த சாதியத்தை மதத்தோடு பண்பாட்டு ரீதியாக புனிதப்படுத்தி பிணைக்கின்ற போது அது இன்றைய தேதி வரைக்கும் அழிக்கப்படாமல் இருக்கிறது. மாபெரும் கனவுகளை நம்முடைய தலைவர்கள் கண்டார்கள். காந்தியார் அவர்கள், பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள், நேரு அவர்கள், எத்தனையோ தலைவர்கள் மாபெரும் கனவுகளை கண்டவர்கள். இந்தியாவிற்கே பயணம் செய்யாத காரல் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவை பற்றி எழுதுகிறார். பிரீஸ்ட் கிளாஸ் என்கின்ற ஒரு வகுப்பு இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் அந்த நாட்டிற்கு கடைத்தேற்றம் கிடையாது என்று சொல்லி தன்னுடைய கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிறார், இந்தியாவை பற்றிய கட்டுரைகள் என்கின்ற நூலிலே. அப்ப எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்று உங்களை போதிப்பது, தூண்டுவது என்பது இன்றைக்கு இந்த நிறுவனங்கள் கையிலே எடுத்துக் கொள்கின்றன. பெற்றோர்கள் கற்றுக் கொடுப்பது, கல்வி நிலையங்கள் கற்றுக் கொடுப்பது என்பது போய் மதமும் சாதியமும் கற்றுக் கொடுக்கிற ஒன்று. இதை தாண்டி ஆண் என்பதே ஒரு கற்பிதம், அந்த சூழலும் நிறைய நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பெண் என்கின்ற அந்த ஒரு பால் நிலையை பற்றிய நிறைய கற்பிதங்கள் உருவாகின்றன இல்லையா? பாப்புலர் நெருதா என்று ஒரு அற்புதமான ஒரு கவிஞன், பெருநாட்டு கவிஞன், அவர் ஒரு இடத்துல சொல்றான், உண்ணுவது என்கின்ற நீதி என்ற ஒரு வரியை ஒரு கவிதையில பயன்படுத்துறான். யோசித்து பாருங்கள், சாப்பிடுவது என்பது ஒரு நீதி என்று அவன் சொல்லுகிறான் அந்த கவிஞனுடைய பார்வையில.
உண்ணுவது என்பது நீதி. எத்தனை பேருக்கு உலகம் முழுக்க உணவு இல்லை என்று நாம் ஒரு கணம் யோசித்து பார்த்துக் கொள்ளலாம். ஆனால் இங்கே அந்த நீதி கூட பெண்களுக்கு மறுக்கப்படுகிறது. உண்டி சொருக்குதல் பெண்டிற்கழகு என்று நாம் சொல்லி வைத்திருக்கிறோம். அதிகமாக சாப்பிடக்கூடாது என்று சொல்லி. அப்ப மிகப்பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்ன கற்பிக்கிறார்கள்? அதிகமாக கோபப்படுற பொம்பளையும் ஆசைப்படுற ஆணும் வாழ்ந்தது இல்லை என்று சொல்லி முடிய அப்படி சிலிப்பிக்கிட்டு அப்படி சொல்லக்கூடிய டயலாக்ஸ் நம்ம பார்க்கிறோம். உடனே விசில் அடிக்கிறோம், கை தட்டுறோம், இந்த வேலை நடக்கிறது. இவங்களுக்கெல்லாம் பெரிய மாஸ்டரா இருக்கிற ஒருத்தர் பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு என்று அன்றைக்கே பாடி விட்டு போய்விட்டார். அப்ப நிறைய பல்கலைக்கழகங்கள் இங்கே இருக்கின்றன. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவற்றிற்கு எந்த விதமான அடிப்படையுமே இல்லை. அப்ப எது மனிதனுக்கு உண்மையான ஒரு செய்தியை வழங்கும், அவனை உணர்வு ரீதியாக அறிவு ரீதியாக அவனை எப்படி தயார்படுத்தும் என்று சொன்னால் இலக்கியங்கள் மட்டும்தான். அன்பார்ந்த தோழர்களே, அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லுகிறார். நீங்க எவ்வளவுதான் கூர்மையான அறிவுடைய ஆட்களாக இருந்தாலுமே உங்களுக்கு அறம் சார்ந்த, அறிவு சார்ந்த, பண்பாடு சார்ந்த, எத்தனையோ விதிமுறைகள் சார்ந்த ஒழுக்கங்கள், கூர்மையான அறிவு இருந்தாலுமே ஒரு மனிதத்தன்மை இல்லாமல் போய்விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மரத்திற்கு சமம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். அப்ப இந்த கற்றுக் கொடுத்தல் என்பதை செய்வது என்பது இலக்கியங்கள் என்பதை நாம் கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓம் பிரகாஷ் வால்மீகி அப்படின்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், மராத்திய எழுத்தாளர், அவன் தன்னுடைய சுயசரிதைக்கு பின்னுரை எழுதுகிற போது ஒரு இடத்துல சொல்றான். ரொம்ப அந்த வரியை நான் பல நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். அதை படிச்சுட்டு, எழுத்து சுயத்தின் முடிச்சுகளை ஒவ்வொன்றாய் அவிழ்க்கும் ஆற்றல் கொண்டது என்று அவன் சொல்றான் ஒரு இடத்துல. இங்க இருக்கக்கூடிய எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு கவிதை நூலையோ அல்லது ஒரு கட்டுரை நூலையோ அல்லது ஒரு புனைவெழுத்தையோ, நாவலையோ, சிறுகதையோ நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து எப்பொழுதாவது கைபேசியை அணைத்து விட்டு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் ஒருமுறை வாசித்து பாருங்கள். அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையிலே ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார், அவருக்கு பலவிதமான உடல் உபாதைகள் உண்டா, கடுமையான கால்வலி எல்லாமே இருக்குமா. அந்த நேரத்தில் அவர் என்ன செய்வாராம் என்றால் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கி விடுவாராம். அப்ப படிப்பது என்பது ஒரு வகையான ஒரு தியானம் என்று சொல்லிவிடலாம். உங்களுடைய சிந்தனையை ஒருங்கிணைத்து வேறு எந்த புற உலக தொந்தரவுகளும் உங்களுக்கு இல்லாமல் உங்களை ஒரு புள்ளியிலே இருத்துகின்ற ஒரு மாபெரும் வேலையை அந்த நூல் செய்கிறது. அது மட்டுமல்ல, உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளை அது அவிழ்க்கும் என்று சொல்லுகிறார்கள். அதற்கான ஆற்றல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்ப மர்ம முடிச்சுகள் என்ன? ஒவ்வொரு மனிதனிடமும் 2 மனிதர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஆழ்மனம் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப நீங்க என்னெல்லாம் தவறு செய்தீர்கள் என்று உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்தரங்க பாவங்கள் என்று மதங்கள் சொல்லுகின்றதே, அதை போல எத்தனை தவறுகள் நீங்கள் இழைத்தீர்கள் என்பது அது சில நேரங்களில் உங்களை தூங்க விடாது. அப்ப அந்த மர்ம முடிச்சு என்பது நீங்கள் உங்களுடைய மனைவியரிடம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறீர்கள், நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய பிள்ளைகளிடம் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள். இப்படி ஒவ்வொரு மனிதனும் நடந்து கொள்ளக்கூடிய அந்த செயல்கள் அந்தரங்கமாக உள்ளே முடிச்சுகளாக இருக்கின்றன. நீங்கள் அந்த நூல் வாசகங்களை, அந்த நூலில் இருக்கக்கூடிய விடயங்களை நீங்கள் படிக்க தொடங்குகிற போது அன்பார்ந்த நண்பர்களே, உறுதியாக உங்களுடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த நுட்பங்கள் விலகிக் கொண்டே போகும். வேறு வேறு முடிவுகளுக்கு நீங்கள் போய்விடுவீர்கள். வேறு சில உரைகளிலும் பேட்டிகளிலும் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இருந்தாலும் மீண்டும் இந்த தருணத்திலே அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பால் சக்கரையா எழுதிய இயேசு கதைகள் என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது.
வாய்ப்பிருந்தால் இங்கு இருக்கக்கூடிய புத்தக கடைகளில் வம்சி நூல் நிலையத்தில் அது இருக்கலாம், வாங்கி நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே யாருக்கு தெரியும் என்று ஒரு கதை உண்டு. கதை எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொன்னா, ஏரோது அரசன் 2 வயதுக்குட்பட்ட தலைச்சன் ஆண் குழந்தைகள் எல்லாம் கொல்ல வேண்டும் என்று ஆணை பிறப்பித்து விடுகிறான். ஏனென்றால் அவனுக்கு 3 தூதர்கள் வந்திருக்கிறார்கள், வால் நட்சத்திரம் வானத்திலே நின்று கொண்டிருக்கிறது, இந்த சமிக்கை எல்லாம் கிடைக்கிறது, எனவே அரசன் பிறந்திருக்கிறான் என்று ஒரு செய்தி வந்து விடுகிறது. உடனே இவன் பயந்து விடுகிறான், நம்முடைய பதவிக்கு எங்கே போட்டி வந்து விடுகிறதோ என்று சொல்லி. அதனால் அவன் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான், 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும், தலைச்சன் குழந்தைகளை வெட்டிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் ஆணை பிறப்பித்து விடுகிறான். அந்த கதை அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு பரப்பெயரின் விடுதியில் இருந்து தொடங்குகிறது. ஒரு போர் வீரன் களைத்து போய் வந்து உள்ளே நுழைந்து அந்த விடுதியினுடைய மெத்தையிலே உட்கார்கிறான். அவனுடைய வாள் ரத்தம் தோய்ந்து இருக்கிறது, அவனுடைய உடலில் எல்லாம் ரத்தம் தெரித்திருக்கிறது, எல்லாமே குழந்தைகளுடைய ரத்தங்கள். அன்றைக்கு அவன் கொன்ற குழந்தைகளுடைய ரத்த துளிகள். களைத்திருக்கிறான். அந்த விடுதியினுடைய தலைவி அவனிடம் வந்து கேட்கிறாள், வெந்நீர் வைக்கலாமா, இன்றைக்கு எம்மாதிரியான பெண் உனக்கு வேண்டும், உணவு தேவையா என்றெல்லாம் கேட்கிறாள். அவளுக்கு பொறுக்க முடியவில்லை அவனை பார்த்து. உடனே அவள் கேட்கிறாள், நீ ஒரு கையிலே குழந்தையை இப்படி தூக்கி பிடித்துக் கொண்டு ஒரு கையிலே வாளை இப்படி தூக்கி ஓங்குகிற போது அது நீ வெட்டப் போகிறாய் என்று தெரியாமல் வாளை ஒரு விளையாட்டு பொருள் என்று நினைத்துக் கொண்டு உன்னை பார்த்து சிரிக்குமே, அப்பொழுது நீ என்ன செய்வாய், குழந்தையை விட்டு விடுவாயா என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் அரசனுடைய கட்டளையை மீற மாட்டேன் என்று சொல்கிறான். நண்பர்களே, ஒரே ஒரு வரி அது என்னுடைய நம்பிக்கையே மாற்றிவிட்டது. அந்த பெண் அவனிடம் கேட்கிறாள், இத்தனை 1000 உயிர்களை கொன்றுதானா ஒரு மீட்பர் பிறப்பெடுக்க வேண்டும் என்று கேட்கிறாள். யோசித்து பாருங்கள், வீட்டுக்கு போய் கூட நீங்க யோசிக்கலாம். இத்தனை 1000 அநியாயங்களையும் அநீதிகளையும் செய்துதானா ஒரு ஆட்சியை பிடிக்க வேண்டும்? இத்தனை அயோக்கியத்தனங்களை செய்ததான உங்களை நீங்கள் பெரிய மனிதர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும்? இத்தனை அதிகாரங்களை செலுத்திதானா உங்களை நீங்கள் அதிகாரம் மிக்கவர்கள் என்று நிறுவிக் கொள்ள வேண்டும்? அதனுடைய நீட்சி தானே இது, கடவுளுக்கும் அது பொருந்தும் தானே. இத்தனை 1000 உயிர்களை கொன்றுதானா ஒரு மீட்பர் பிறப்பெடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி அவர் முன்வைத்த உடனே அவன் ஆடி போகிறான். அன்பார்ந்த தோழர்களே, அந்த கதையை, அந்த வரியை படிக்கிற வரைக்கும் இறை பக்தராக ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக் கொண்டிருந்த நான் அந்த ஒரு வரிக்கு பிறகு பகுத்தறிவாதியாக நான் மாறினேன். அந்த ஒரு வரி என்னை மாதக்கணக்கில் தூங்கவே விடவில்லை. யோசித்துக் கொண்டே இருக்கிறேன், என்ன மாதிரியான வரியா வந்து எழுதியிருக்கிறான். எத்தனை 1000 உயிர்களை கொன்றுதானா ஒரு மீட்பர் பிறப்பெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி என்றால் அந்த மீட்பருக்கான சக்தி எங்க இருக்கிறது? ஆற்றல், மீட்பருக்கான ஆற்றல் என்பது என்ன? பிணங்களின் மீது நின்றுதானா நீங்கள் ஆட்டம் போட வேண்டும், ஊழிக்கூத்து ஆட வேண்டும் என்கின்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? இந்த கேள்வி அப்ப பால் சக்கரியா என்கின்ற மலையாளத்தில் எழுதிய, தமிழ் மொழிபெயர்ப்பில் வந்தது. தமிழ் எழுத்தாளர் கூட இல்லை அவர். நான் அவரிடம் பேசியிருக்கேன், நன்றாக தமிழ் பேசுவார். பால் சக்கரியா எழுதிய, ஒரு மலையாள எழுத்தாளர் எழுதிய அந்த கதையினுடைய ஒரு வரி என்னை தூங்க விடாமல் செய்கிறது. இதுதான் நூல்கள் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கும் என்பது. எத்தனையோ மர்ம முடிச்சுகள் உங்கள் மனதிலே இருந்து கொண்டே இருக்கும் அன்பார்ந்த தோழர்களே. அப்ப நூல்கள், இந்த புனைவு நூல்களாக இருந்தாலும் சரி, புனைவல்லாத நூல்களாக இருந்தாலும் சரி, எந்த நூல்களையுமே நான் சொல்லுகிறேன், அதில் இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு மிக உறுதியாக உங்களோடு அந்தரங்கமாக உறவாடுகிற போது, தனிமையிலே உறவாடுகிற போது மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு பேருண்மையை நூல்களை வாசிக்கிற போதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும் என்பது உண்மை.
இலக்கியம் என்று சொல்கிற போது வாழ்க்கை எழுதுவதுதான். அண்ணன் அதிபதி இங்க உட்கார்ந்து இருக்காரு. பறையன் சுடுகாடு, பழையாச்சி சுடுகாடு, தலை முழுக்க ஒரே ஆறு அப்படின்னு அவர் வந்து எழுதினார். திரைப்பட பாடல்களிலேயே மிகச்சிறந்த பாடல்களை எழுதியவர் யார் என்று என்னிடம் யாராவது கேட்பார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு பதிலை தான் சொல்வேன், அறிவுமதி என்றுதான் நான் சொல்வேன். அந்த அளவிற்கு அற்புதமான வரிகளை எழுதியவர். அவருடைய ஒரு வரி என்னை வந்து மாத்திருச்சு. அணுத்திமிர் அடக்கு என்ற ஒரு நூல். அதனுடைய வடிவமைப்பே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு நீளமாக இருக்கும். அவருடைய புகைப்படத்தை வந்து தலையை மட்டும் வச்சுட்டு உடம்ப வந்து ஒரு குத்திட்டி போல அதை வந்து வெட்டி அந்த புத்தகத்துல வந்து வெளியிட்டு இருப்பாங்க. அப்ப அது படிக்கிறேன் நானு. எடுத்த உடனே வியக்காதே எவனையும் அப்படின்னு ஒரு வரி அங்கே விழுந்துட்டு நான். வியக்காதே எவனையும், பெரியோர் என்று சிறியோன் என்று இகழ்தலும் இளமே, பெரியோன் என்று வியத்தலும் இளமே என்று சொல்லி அந்த கவிதையின் வருகிறது இல்லையா, அந்த நீட்சி அது. அப்ப நீங்கள் ஒரு இடத்திலே வியந்து விடுகிற போது நீங்கள் விழுந்து விடுகிறீர்கள், நீங்கள் பயந்து விடுகிறீர்கள். அது உங்களை மாய வலைகளில் சிக்க வைத்து விடுகிறது. கண்மணி குணசேகரனுடைய ஒரு கதை, விளக்கு பூச்சி அப்படின்னு சொல்லி, பொன்னுருவி அப்படின்னு சொல்ற ஒரு பொண்ணு வயதுக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகிறது. அவங்க ஊர்ல ஒரு கூத்து வந்து நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க நிறைய பேர். என்ன இப்படி வந்து புடவைய கட்டுற அப்படின்னு சொல்லி, உனக்கு அது சரியா கட்ட தெரியல அப்படின்னு சொல்லி. அவங்க அம்மாவுக்கு கூத்து பார்க்க ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் கூத்து பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஊர்ல கூத்து நடக்குது. அப்ப ஒரு அந்த கூத்து ஆடக்கூடிய அந்த குழுல இருக்கக்கூடிய அந்த ஜமால இருக்கிற ஒரு ஆள் வந்து பொன்னருவி உன்னுடைய புடவைய கூட அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போயிடுறான். இவ போயிட்டு உட்கார்றான். கூத்து நடக்குது. பெண் வேடம் போடக்கூடியவன் இவனுடைய புடவையை கட்டி கொண்டு வந்து அங்க ஆடுகிறான். பார்த்த உடனே இவன் வந்து மிரண்டு போயிடுறான். நமக்கு பொருந்தாத இந்த புடவை அச்செல்லாம் எப்படி இது வந்து பொருந்தது, எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் மேல வந்து ஒரு மயக்கமே வந்து விடுகிறது, ஒரு ஈர்ப்பே வந்து விடுகிறது. 3 நாள் கூத்து. 2வது நாளும் போய் பார்க்கிறாள். 3வது நாள் அவள் இடையிலே எழுந்து பக்கத்தில் இருக்கிற ஏரிக்கரை பக்கமாக அப்படியே நடைபோடுகிறாள். பின்னாடியே ஒரு ஆள் வராங்க. பார்த்தா பெண்ணு. கிட்ட நெருங்கி வரும்போதுதான் அந்த பெண் வேடம் கட்டிய அவன் என்று தெரிகிறது. அவனிடம் தன்னை இழந்து விடுகிறாள். அடுத்த ஆண்டு கூத்துக்கு சாட்டு வைத்து விட்டு திருவிழாவுக்கு கூத்துக்கு தகவல் சொல்றாங்க. இவளுக்கு உடம்பெல்லாம் மரன்னு சொல்லி இருக்குது. கூத்துக்கு போலாமா வேணாவா, போலாமா வேணாவான்னு சொல்லியிருக்கு. அப்ப ஒரு முதல் நாளே போயிடுறான். போன உடனே இந்த கட்டிக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து எல்லாரையும் போட்டு உடைப்பான், அவன் தலைகீழாக்கிடுவான். அவனுக்கு வந்து வானளாவிய அதிகாரங்கள் உண்டு. நகைச்சுவை என்கின்ற அந்த ஒரு அதிகாரம், அது எல்லாரையும் வந்து புரட்டி போட்டு விடும். அப்ப அவன் சொல்றான், பெண் வேடம் கட்டி வந்த உடனே வேற ஒருத்தன் தான் வரான். அந்த பழைய ஆள் வரல. இவ வரலையோடு இவ பார்த்துட்டே இருக்கிறான். அப்ப அவன் அந்த கட்டிக்காரன் வந்து சொல்றான், அந்த பெண் வேடம் கட்டி வரவன் வந்து என்ன உடனே, வடப்பா கொஞ்சம் மாதிரிதான் போன வருஷம் ஒருத்தன் வந்தான். எங்க ஊர்ல இருந்து ஒரு பொண்ணுடைய புடவைய கூட வாங்கி கட்டினான். இந்த வருஷம் வேற எங்கேயோ போய் புடவைய வாங்கி கட்டி இருக்கிறான். அந்த பொண்ணுலையே கை வச்சுட்டுக்கிறான். அடின்னா அடி, என்ன மாதிரியான அடி. அவகிட்ட எத்தனையோ பேர் ஏமாந்துட்டாங்க, உன்னை நீ என்னென்ன பண்ண போறியோ தெரியலையே அப்படின்னு அந்த கட்டிக்காரன் சொல்லி கேலியாக கிண்டலாக சொல்றான். அப்ப பொன்னருவி அழுகிறாள். அழுவதனால் எந்த பயனும் இல்லை. மயக்கம் என்கின்ற ஒன்று எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் வியப்பதிலிருந்து உருவாகிறது. நீங்க அதனால கட் அவுட்டுக்கு மேல போய் ஏறி நின்றுட்டு பால் அபிஷேகம் செய்ய தொடங்குறீங்க. இப்ப வந்து பரீட்சை காலம். 6ஆம் வகுப்பு பையனுடைய பரீட்சை பார்த்தா நேற்றுதான் அந்த சம்பவம் கூட நடந்தது. நான் பள்ளியில பாக்குறேன், ஒட்டி வச்சிருக்காங்க. எல்லாமே வந்து இளைய தளபதி படங்கள் தான். ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி இருக்கான் இவன். நான் சொன்னேன், ஏடா தம்பி இதெல்லாம் வந்து சரியாடா, அதை வந்து எடுத்துரு, அது மேல பேப்பர் வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு பேனா வந்து ஓடாது இல்லையா அப்படின்ற ஒரு காரணத்தை சொன்னேன். அவன் சின்ன பையன் இல்லையா, புரிஞ்சுக்கிட்டான். சரிங்க ஐயா சரிங்க ஐயா. நான் அறிவியல் ஆசிரியர் இருந்தாலும் என்ன வந்து ஐயான்னு தான் சொல்லுவாங்க பிள்ளைங்க அங்க பள்ளியில. உடனே சரிங்க ஐயா சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி எடுத்தாங்க. இந்த ஒரு அது ஒரு போதையாக
மாறுகிறது. இந்த மயக்கம் என்பது ஒரு போதையாக மாறுகிறது. பிறகு ஒரு தன்னிழப்பாக மாறி அதனால் இந்த சமூகமே பலமிழந்து போகக்கூடிய, சீர்கட்டு போகக்கூடிய ஒரு நிலைக்கு போய் சேர்கிறது. மீண்டும் நான் அண்ணனிடம் தான் வருகிறேன். எங்களுடைய இளைஞர்கள் ஓயாமல் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க என்று மிக மிக தொடக்கத்திலேயே அவர் வந்து எழுதினார் ஒரு கவிதை, அறிவுமதி அண்ணன். அப்ப அப்படி மயக்கம் என்கின்ற ஒன்று தொடங்குவது குறித்த அந்த கதை, கண்மணி கொன்சையருடைய அந்த கதையை படித்த போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. நீங்க மக்களிடம் போக வேண்டும் என்கின்ற ஒன்றை நான் மறுபடியும் நான் வந்து சொல்ல விரும்புறேன். ஒரு எழுத்தாளனோ அல்லது ஒரு கலைஞனோ ஒரு அரசோ அதிகாரிகளோ அரசியல்வாதியோ மக்களோடு நீங்கள் உறவாடுகிற போதுதான் மக்களுடைய சிக்கல்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். மக்களுடைய பார்வைகள் வேறாக இருக்கின்றன. இரண்டு ஒப்புமைகளை நான் இங்கே ஒரு கதையின் மூலம் உங்களுக்கு சொன்னால் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மகாபலியினுடைய கதை உங்களுக்கு தெரியும். கேரளாவில் நடக்கக்கூடிய ஓணம் பண்டிகையினுடைய பின்னணி. மகாபலி என்று ஒரு அரசன் இருக்கிறார். அவன் மிகச்சிறந்த அரசன். கேரளாவுடைய அந்த ஸ்டேட்னுடைய டூரிசம் வெப்சைட்டுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா தமிழ்லயே கூட கிடைக்கிறது. நீங்க படித்து பாருங்கள். ஒரு வரி அதுல வந்து தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். மகாபலி சாதி பேதமற்று தன்னுடைய மக்களை சமத்துவமாக நடத்தினார் என்று ஒரு குறிப்பு இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப மகாபலி அப்படியான ஒரு அரசன். அவனுடைய புகழ் வானலோகம் வரைக்கும் எட்டுகிறது. இது தேவர்களுக்கு பொறாமையை உருவாக்குகிறது. அதனால் அவர்கள் விஷ்ணுவிடம் கேட்டுக் கொள்கிறார்கள், நீ இவனை அழித்து விடு என்று சொல்லி. வாமனனாக அவன் பிறப்பெடுத்து, விஷ்ணு பிறப்பெடுத்து வந்து மகாபலியிடம், எனக்கு நீதான் எல்லோருக்கும் தான தர்மம் செய்கிறாயே, 3 அடி நிலம் வேண்டும் என்று கேட்கிறார் வாமனன். சரி, எடுத்துக்கொள். 1 அடி நிலத்தில், 2 அடி நீரில், 2 அடி எங்க வைக்கிறது என்று கேட்கிற போது தலை மீது வைத்துக் கொள் என்று சொல்வதாக மகாபலி அந்த கதை, புராண கதை சொல்லுகிறது. அப்ப மகாபலி எங்க நின்றுட்டு இருந்தாருன்னு நமக்கு தெரியல. அது வேற ஒரு கேள்வி. அது பெரியார் கேட்கிற மாதிரியான ஒரு கேள்வி அது. சரியா? அப்ப அவரை வந்து பூலோக லோகத்திற்கு அமிழ்த்தி விடுகிறார் வாமனன். இது கதை. அப்ப அவர் கேட்டுக்கொள்கிறார், ஒவ்வொரு ஆண்டும் நான் வந்து என்னுடைய மக்களை நான் பார்க்க வேண்டும், சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதனால்தான் அவரை வரவேற்பதற்காக பூக்கோலம் போட்டு அந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று ஒரு செய்தி. இதையே கன்னடத்திலே ஒரு நாட்டார் பாடல் இருக்கிறது. அந்த பாடலிலே ஒரு அரசன் வருகிறார். அந்த அரசன் அவர்களுடைய மக்களிலே இருக்கிற செருப்பு தைக்கின்ற ஒருவரை அழைத்து தனக்கு ஒரு ஜோடி செருப்பு வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளுகிறார். மிகவும் கொடுங்கோலனான ஒரு அரசன். உடனே அவர் செருப்பு தைத்து கொடுத்து விடுகிறார். ஒரு பல்லக்கிலே அந்த அரசனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். சுவாரஸ்யம் என்னவென்று சொன்னால், அந்த மக்களுக்கு ஏவல் செய்கிற, உதவி செய்யக்கூடிய ஆட்களாக கடவுளர்களும் இருக்கிறார்கள். அப்ப மக்கள் என்ன சொல்றாங்க, கடவுளிடம் சொல்லி நீங்க அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, அரசர் வந்து பல்லக்குல வராரு. வந்த உடனே இறங்கி பல்லக்கு இறக்கி வைக்கிறார்கள். அரசன் இறங்குகிறான். என்ன, செருப்பு தயாராகி விட்டதா? ஆகிவிட்டது. போட்டு பார்க்கலாமா? போட்டு பாருங்கள். அவன் போடுகிறான். என்ன, பெருவிரலாண்டு மட்டும் கொஞ்சம் கடிக்குது, இறுக்கமாக பிடிக்கிறது. நீங்க 4-5 முறை நடந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாயிடும். முன்னாடி 3 அடி நடங்க, பின்னாடி 3 அடி வாங்க என்று அந்த செருப்பு தைக்கிறவர் சொல்லுகிறார். அப்ப இவர் வந்து 3 அடி நடக்கிறார். நடக்கிற போது கடவுளர்களில் ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய விதைகளை தூவுகிறார். அந்த பூமியில ஒவ்வொரு விதையை அவர் தூவுகிற போதும் அந்த அரசன் கால் வைக்கிற இடத்தில் எல்லாம் தீப்பற்றி எரிகிறது. உடனே செருப்பு தைக்கிற அந்த மனிதன் வந்து இதுதான் சமயம் என்று அரசன் அலறுகிறான், கீழே விழுகிறான். அந்த செருப்பு தைக்கிறவர் வந்து அவன் கழுத்தின் மீது காலை வைத்து அரசனை அப்படியே கீழே அழுத்துகிறார் என்று ஒரு கதை. அந்த நாட்டார் கதையினுடைய பெயரே தீப்பற்றிய பாதங்கள் என்று சொல்கிறார்கள். என்ன மாதிரியான சொற்றொடர் பாருங்களா, தீப்பற்றிய பாதங்கள். அப்ப இந்த 2 கதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள். இது மக்கள் சொன்ன கதை, இது
யாரோ சிலர் தங்களுடைய சுயலாபத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை. அப்ப மக்களுடைய கோபதாபங்கள், மக்களுடைய பசி வேதனை அடக்குமுறைகளின் அதை பொறுக்காமல் அவர்கள் திமிரி எழக்கூடிய ஒன்று. இந்த விஷயங்கள் எல்லாமே, இந்த கூறுகள் எல்லாமே மக்கள் உருவாக்கக்கூடிய அந்த பாடல்களிலே கிடக்கிறதை நம்மால் மிக மிக குறிப்பாக பார்க்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். அன்பார்ந்த தோழர்களே, அந்த மொழி சார்ந்த, மும்மொழி சார்ந்த ஒரு விவாதம் இன்றைக்கு எழுந்திருக்கிறது. அதற்கு பின்னாடி வேற யாரும் சிலர் ஒளிந்திருக்கிறார்கள். அதை பற்றி நாம் இந்த மேடையில பேச விரும்பல. இன்றைக்கு உலக தாய்மொழி நாள். அது எப்படி உருவானது என்று இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தெரிந்திருக்காது அல்லது தெரிந்திருக்கலாம். என்றாலும் நாம் மேல அந்த கருத்துக்களை நாம் ஒருமுறை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1952ஆம் ஆண்டு பங்களாதேஷ் என்று இன்றைக்கு ஒரு நாடு இருக்கிறது. அன்றைக்கு அது கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. பாகிஸ்தானுடைய ஒரு உறுப்பு நாடு அது. பாகிஸ்தானுடைய பகுதியே தான். நாடு பிரிக்கப்பட்ட பிறகு, பாகிஸ்தான் இந்தியா என்று பிரிக்கப்பட்ட பிறகு அந்த பகுதி பாகிஸ்தானோடு இணைக்கப்பட்டது. பாகிஸ்தானிலே அவர்கள் பேசுகிற மொழி உருது. இங்கே பங்களாதேஷிலே இவர்கள் பேசிய மொழி வங்கம், பெங்காலி. இதை எதிர்த்து டாக்கா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடுகிறார்கள். எங்களின் மீது உருதை திணிக்காதே, இன்னொரு மொழியை திணிக்காதே என்று சொல்லி அவர்கள் வீதிக்கு வந்து போராடுகிறார்கள். தமிழ்நாட்டிலே இது பல இடங்களிலே நடந்திருக்கிறது. பல மாணவர்கள் முன்னின்று நடத்தி இருக்கிறார்கள். அண்மையில் தான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நடராசன் தாளமுத்து நினைவிடத்தை திறந்து வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு செய்தியை நாம் இதனோடு இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும். டாக்காவிலே அந்த டாக்கா பல்கலைக்கழக மாணவர்கள் வெளியிலே வந்து போராடுகிறார்கள். போலீஸ் காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்துகிறது. அப்துல் சலாம், அப்துல் பர்கத், ரஃபீகுதீன் அகமது, அப்துல் ஜாஃபர், ஷபியூர் ரஹ்மான் என்ற 5 மாணவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் மரணம் அடைகிறார்கள். அவர்கள் மரணமடைந்த அந்த நாளைத்தான் உலக தாய்மொழி நாளாக யுனெஸ்கோ அறிவித்து கொண்டாடுகிறது. அதற்கான ஒரு நினைவிடத்தை பங்களாதேஷிலே அவர்கள் நிறுவி இருக்கிறார்கள். இது செய்தி. மொழி என்பது நம்முடைய இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொன்னதைப் போல கருவிலே இருந்து குழந்தை தாயிடம் இருந்து உணர்வு ரீதியாக கற்றுக்கொண்டே வந்து விடுகிறது என்று அவர் சொல்லுகிறார். அம்மா என்று சொல்வதற்கு அந்த குழந்தைக்கு யாரும் கற்றுக் கொடுப்பது கிடையாது. இயல்பாக அதுவே பேசி விடுகிறது. அப்ப தமிழ் கூறுகளிலே, ஒரு நாட்டார் பாடல்களிலே கூட அந்த தன்மை வெளிப்படுவதை என்னால் பார்க்க முடிந்தது. ஒரு பாட்டு வலங்கை ஆண்டாள் என்பவர்கள் பாடிய ஒரு பாடல். கூடம் விளக்கேறியும் நம்ம குழந்தை தமிழ் படிப்பான். அந்த நாட்டுப்புற பாட்டு கூடம் விளக்கேறியும் நம்ம குழந்தை தமிழ் படிப்பான் என்று சொல்லுகிறார் அந்த அம்மா. அது பாடும் போது கொற்றவரும் தேவியுமா குந்தி மகிழ்ந்தோமே, இந்த கொடியாளை இங்க விட்டு நீங்க குதிச்சு வாங்க போனது ஏன் என்று சொல்லி பாடிக்கொண்டே அந்த அம்மா வந்து அழுகிறார். இதுல அந்த நுட்பத்தை பாருங்க. நம்ம குழந்தை தமிழ் படிப்பான் என்று சொல்லக்கூடிய அந்த வரி இயல்பாகவே இங்கு எளிய மக்களுக்கு மொழியின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்று அதை குறித்தது. நண்பர்களே, ஒரு செய்தி, பல நூல்களை படித்த அந்த அடிப்படையில அண்ணனோட நானும் போன ஆண்டு அமெரிக்கா போயிருந்த, இந்தியாவில் பல இடங்களுக்கு போயிருக்கிற, மொழியை காதலிக்கிற நேசிக்கிற ஒரு இனம் தமிழ் இனத்தை போல உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. மொழியை பெயராக சூட்டுகிற அந்த பண்பு என்பது இருக்கிறதே, அது நமக்கு மட்டுமே உரித்த ஒன்று. எத்தனை அடக்குமுறைகள், எத்தனை மொழி சார்ந்த படையெடுப்புகள், அத்தனையும் தாண்டி இன்றைக்கு தமிழ் ஒரு பேச்சு மொழியாக, பயிற்று மொழியாக நம்மிடையே இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலத்தை குறித்து அது தமிழிங்லீஷாக மாறிவிட்டது என்றெல்லாம் விமர்சனங்கள் வருகின்றன. காசி ஆனந்தன் போன்றவர்கள் எல்லாம் பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். தமிழா நீ பேசுவது தமிழா? அன்னை தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை
அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா என்று காசியானவருடைய அந்த பாடல். அதுல இறுதி ஒரு வரி வரும், இறுதி அந்த பத்தி. பாட்டன் கையில வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டுல என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்களின் தலையில் ரிப்பனா, வெள்ளைக்காரன் தான் நமக்கு அப்பனா என்று கேட்பார். அப்ப அந்த பாட்டை பட்டி தொட்டி எல்லாம் பாடிய காலம் இருந்தது. தேனிசை செல்லப்பாமோ உட்பட நிறைய பேர். இன்றைக்கு கூட இணையத்தில் அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும். பள்ளிக்கூடங்களில் நிறைய பிள்ளைகள் அதை பாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா என்று கேட்கிற அந்த கேள்வி இருக்கிறதே, அது நம்ம அடிச்ச மாதிரி, கண்ணத்துல மாறி மாறி அடிச்ச மாதிரியான ஒரு கேள்வி அது. அப்ப இந்த உணர்வுகளை எல்லாம் நமக்கு கடத்துவது என்பது மக்களிடம் போகிற போதுதான், இலக்கியத்தை நீங்கள் ஆழ்ந்து கற்கிற போதுதான் இந்த உணர்வுகள் உங்களுக்கு கடத்தப்படுகின்றன. வரவனை செந்தில் என்கின்ற ஒரு இளம் எழுத்தாளர், அவர் எழுதிய ஒரு கதை மிக நீண்ட காலத்திற்கு முன்பு நான் படித்தது. சாதியத்திற்கு எதிராக மிக கூர்மையாக தன்னுடைய விமர்சனங்களை வைத்த ஒரு கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது. காலிகிராபி என்று ஒரு கதை. பூலோகம் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் ஆதிக்க சாதியை சேர்ந்தவர். அவரு பத்திரம் எழுதுறாரு. ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ் முன்னாடி கடை போட்டு உட்கார்ந்துகிட்டு பத்திரம் எழுதுறது அவருடைய வேலை. நல்ல மனுஷன் தான். எப்படி நல்ல மனுஷன் அப்படின்னு சொன்னா, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுவாரு. காசு குறைவாக கொடுத்தா சரி பரவாயில்லைன்னா அவங்க சூழலை பார்த்து குறைவாக கூட வாங்கிப்பாரு. அப்படியான ஒரு மனிதன் தான். ஒரு நாள் வடநாட்டு பெண் ஒருத்தி தன்னுடைய குழந்தையை அழைத்து கொண்டு பக்கத்துல உட்கார்கிறாள். அவளுக்கும் பசி, அந்த குழந்தைக்கும் பசி. குழந்தை ஓயாமல் அழுது கொண்டிருக்கிறார். உடனே ஒரு பூலோகம் என்ன பண்றாரு, பேர் பாருங்க, பூலோகம் பிள்ளை அவருடைய பேர். அவன் ரொம்ப நுட்பமான எழுத்தாளன், கலைஞர் ரொம்ப ரொம்ப நுட்பமானவன். அப்ப இந்த பேரை செலக்ட் பண்றதுலயே, அவன் தேர்ந்தெடுப்பதிலேயே அவனுடைய அந்த வேலைகள் தொடங்கி விடுகின்றன. பூலோகமே அப்படிதான் இருக்கிறது என்பதற்கான ஒரு குறியீடுன்னு வச்சுக்கலாம். அப்ப அவர் அந்த குழந்தைக்கு பால் வாங்கி தருகிறார், அந்த பெண்ணுக்கு தேரிய வாங்கி தருகிறார், பன்னு வாங்கி தராரு. அப்படியான ஒரு நல்ல மனம் கொண்டவர் தான். அவருக்கு ஒரு பையன். அவன் இவருடைய அந்தஸ்திற்கும் தகுதிக்கும் குறைவான குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். காதல் திருமணம். பிரச்சனை உடனே அங்கிருந்து தான் வெடிக்கிறது. ஆணவ படுகொலைகள் நடக்கின்ற நாடு நம்முடைய நாடு. தமிழ்நாடு அதற்கு விதிவிலக்கு கிடையாது, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை போல ஒரு அயோக்கியத்தனமான, கொடூரமான, மனிதத்தன்மையற்ற செயல் என்று ஒன்று இருக்கவே முடியாது. அதை எதனாலும் நியாயப்படுத்த முடியாது. இவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உலகத்தால். ஆனாலும் என்ன பண்றாரு, வேற வழி இல்லாம, சரிடா ஏதோ நீ பார்த்து நீயே ஒண்ணு தேடிக்கிட்ட, சரி வீட்டுல உங்களுக்கு சாப்பாடு செஞ்சிருக்கிறேன், ஒரு விருந்து கூட்டின்னு வந்துடுறா, நீ வீட்டுக்கே சேர்ந்துரு என்று சொல்லி மகனை அழைச்சிடுறாரு. மகன் காதல் செய்து கரம் பிடித்த அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வருகிறான். அவ அப்படியே பாக்குறா, எல்லாரையும், மாமனாரை பாக்குறா, மாமியாரை பாக்குறா, வீட பாக்குறா, எல்லாத்தையும் பாக்குறான். அப்புறமா இலை விரிச்சு போட்டு உட்கார்ந்து சாப்பாடு பரிமாறிடுறாங்க. பொரியல் எல்லாம் வச்சிடறாங்க, சாம்பார் ஊத்தியாச்சு, சோறு போட்டாச்சு. இவங்க சாப்பிட தொடங்கும் போது பூலோகம் என்ன பண்றாரு, டேய் ஒரு நிமிஷம் நில்லு நில்லு நில்லு, ஒண்ணு மறந்துட்டேன் என்று சொல்லி வெளியே ஓடி போய் சாலையோரத்தில் குழந்தை கழித்திருக்கிற மலத்திலிருந்து கொஞ்சம் அள்ளி குச்சியில அந்த இலையின் மூலையில் 2 இலைகளிலும் வைக்கிறார். ஊறுகாய் வைப்பதை போல மலத்துண்டுகளை வைத்து விட்டு, முதல்ல இதை மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க சாப்பிட தொடங்குங்க அப்படின்னு சொல்ற. மக என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எழுந்து நின்னு, இவ்வளவு நாள் நீ முதல்ல எனக்கு போட்டி அதை சாப்பிட்டு இருந்தியா, அல்லது கடைசியா எடுத்துன்னு வச்சு அதை சாப்பிட்டு இருந்தியா என்று கேட்டு விட்டு வாடி போலான்னு அவளை புடிச்சு கையை புடிச்சு கூட்டிட்டு போயிடறான். அப்படியே ஒரு கதை நம்மை மனசை புரட்டிடுது. அப்படியே மீண்டும் 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 நினைத்துக் கொண்டிருக்கிற, நரகளை தின்று வாழ்கின்ற விலங்குகளாகவா நாம் இருக்கிறோம்? பகுத்தறிவு என்று ஒன்று இருக்கிறது இல்லையா? எளியவர்கள், வறியவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் எதிலே இழைத்த
உயர்ந்தவர்கள் எதிலே குறைந்தவர்கள் என்கின்ற கேள்வியை அந்த கதை நம்மிடம் எழுப்புகிறது. எந்த பிரச்சாரமுமே அந்த கதை செய்யல. அந்த கதையை படிக்கிற போது அந்த கடைசி இடத்துல அவன் மகன் சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்கிறது, அதுதான் நம்மை அப்படியே உலுக்கி விடுகிறது. அப்ப ஒரு இலக்கியம் செய்யக்கூடிய வேலை என்பது என்ன? நீங்க தனியாக உட்கார்ந்து கொண்டு சமூகத்தில் இல்லாத ஒரு சிக்கலை நீங்கள் எழுதுகிறீர்கள் என்று சொன்னால் அல்லது சிந்திக்கிறீர்கள் என்று சொன்னால் இலக்கியத்திற்கும் பயனில்லை, சமூகத்திற்கும் பயனில்லை. புதுமைப்பித்தன் தன்னுடைய ஒரு கதையில ரொம்ப ஆழமா ஒரு விஷயத்தை சொல்லுவார். எனக்கு அந்த வரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரு இந்த கவந்தனும் காமனும் என்கின்ற ஒரு கதை இருக்கிறது. அந்த கதையில ஏழைகளை பற்றி எழுதுகிறார். ஒரு இடத்துல இப்படி வந்து சொல்றாரு, எவ்வளவு ஊடுருவி பாய்கிறது பாருங்க ஒளியை போல அவருடைய வார்த்தைகள், சொற்கள். 1934 மணிக்கொடியில் எழுதப்பட்ட கதை எது, வெளிவந்த கதை எது. நீங்கள் போட்டிருக்கிறீர்களே பாப்ளின் ஷர்ட், நீங்க போட்டுட்டு இருக்கிறீங்களே பாப்ளின் ஷர்ட் வந்து விலை உயர்ந்தது. உங்க ஷெல் ஃப்ரேம் கண்ணாடி எல்லாம் அவர்கள் வயிற்றில் இருக்க வேண்டியதை திருடியதுதான் என்று சொல்லுகிறார் அந்த கதையில் ஒரு இடத்துல. அதுக்கு மேல நம்மால படிக்க முடியுமா? ஒரு மனசாட்சியோடு மனசோடு உங்களுடைய சிந்தனையோடு உறவாடக்கூடிய ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு அதற்கு மேல் நம்மால் படிக்க முடியுமா? கொஞ்ச நேரமாவது நீங்கள் அந்த புத்தகத்தை கவிழ்த்து விட்டு, ஆமா உண்மைதானே, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வேலைக்காரியை நம்ம எப்படி நடத்துறோம், நமக்கு வண்டி ஓட்டுற டிரைவரை நம்ம எப்படி நடத்துறோம், அவர்கிட்ட நம்ம பேசுறோமா? தெருவுல குப்பை ஆடுறாங்க இல்லையா, விசில் அடிச்சுக்கிட்டு வண்டியை தள்ளிட்டு வந்து அவர்களை நம்ம எப்படி பார்க்கிறோம்? அப்ப பல வகையான கேள்விகளை இது எழுப்பிக் கொண்டே இருக்கிறது இந்த வரி. அப்ப ஒரு இலக்கியம் செய்யக்கூடிய மாபெரும் வேலை இதுதான். அன்பார்ந்த தோழர்களே, நிறைய நூல்கள் இருக்கின்றன. மராத்தியிலிருந்து நான் என்னால் ஒரு பட்டியலையே சொல்ல முடியும். நீங்க வாய்ப்பு இருந்தால் இந்த நூல்களை படித்து பாருங்கள். உங்களை வந்து உலுக்காம இந்த நூல்கள் வந்து அமைதியாகவே இருக்காது. நீங்கள் ஒரு மாதிரியாக ஆகிவிடுவீர்கள். ஜூதான் என்று ஒரு புத்தகம், குலாத்தி. ஜூதான் என்றால் எச்சில். ஓம் பிரகாஷ் வால்மீகி என்பவர் எழுதியது. குலாத்தி தந்தையற்றவன், கிஷோர் சாந்தாபாய் காலே. நீங்க யோசித்து பாருங்க, இந்த கிஷோர் சாந்தாபாய் காலே இன்னைக்கு வந்து டாக்டர். அவர் சுயசரிதை எழுதியிருக்கிறார். அவங்க அம்மா அப்பா யாருன்னா, மராத்தியில ஒரு வழக்கம் உண்டாம், தமாஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடன வகை உண்டு. ஊரூரா போயிட்டு அந்த ஆணும் பெண்ணும் ஆடுவாங்க, குறிப்பா பெண் தான். அப்படி ஆடுகிற போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருதனக்காரரோடு அவள் வாழ வேண்டும். அதற்கு குழந்தை பிறந்தால் அதை இவர்கள் தான் வளர்க்க வேண்டும். அந்த ஒரு சமூகத்தில் தமாஷா அதை நடத்தக்கூடிய அந்த சமூகத்திலே ஆண் குழந்தைகள் பிறந்தால் அழுவார்களாம், பெண் குழந்தைகள் பிறந்தால் கொண்டாடுவார்களாம் மகிழ்ச்சியாக. எவ்வளவு கேடுகட்ட நிலையில் இந்த சமூகம் நம்மை வைத்திருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். எல்லாருமே ஒரே மாதிரியாக வைத்திருப்பது இல்லை, எல்லாருக்கும் ஒரே வாழ்க்கை கிடையாது. அப்ப அவரு வளர்ந்த பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு மருத்துவராக மாறி அவர் இந்த தன்னுடைய சுயசரிதையை எழுதுகிறார், குலாத்தி என்று சொல்லி. அதை எழுதிய பிறகு சொன்னாங்களாம், நீ தான் வந்து வெள்ளையும் சொல்லியுமா ஒரு டாக்டர் ஆயிட்டல்ல, இப்ப நீ வந்து ஒயிட் காலர், உன்னை இந்த புத்தகத்தை படிக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, உன்னை எப்படிதான் மதிப்பாங்க, சமூகத்துல உனக்கு வந்து மதிப்பு இருக்குமா, உங்க அம்மா யாரு உங்க அப்பா யாருன்னு நீ வந்து சொன்னியானா எப்படி? நிறைய பேர் இந்த வேலையை தான் செய்யறாங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஏழை எளிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஆசிரியர் ஆயிட்டோ அல்லது பதவி உயர்வு பெற்ற உடனே மீசையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது. அவர் வந்து மேனேஜர் சீட்ல போய் உட்கார்ந்த உடனே சுத்தமா மீசை எடுத்துறாரு. எடுத்துட்டு அவ சொன்னா இல்லையா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நன்னா அலம்பு அப்படின்னு சொல்றாரு. காஃபி குடிக்க ஆரம்பிச்சுறாரு, ஃபில்டர் காபி. வீடு வந்து எங்க கட்டிக்கிறாரு, ரொம்ப தூரம், கூப்பிடு தூரத்துக்கு ரொம்ப தூரம், அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்தை விட ரொம்ப ரொம்ப தூரத்துல போய் பெற்றவர்களையும் மண்ணையும் பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அதை போய் என்ன கௌரவம் இருக்கிறது? என்ன பெருமை அதிலே இருக்கிறது? எந்த பெருமையும் கிடையாது. இப்ப மனித வாழ்க்கை என்பது கூட்டு வாழ்க்கை தான். வாழ்க்கை பிழைப்பு ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது தோழர்களே. பிழைப்பு, பிழை என்று சொன்னால் தவறு என்ற ஒரு பொருள் இருக்கிறது.
அப்ப பிழைப்பு என்பது நாம செய்யறது அல்ல. நாயும் பிழைக்குமா இந்த பிழைப்பு என்று நாம சொல்றோம். ஆனா வாழ்க்கை என்பதற்கு உயரிய பொருட்கள் இருக்கின்றன, உயரிய அர்த்தங்கள் இருக்கின்றன, ஒழுங்கமைக்கப்பட்ட உயர்ந்த தன்மையிலான வாழ்க்கை என்று சொல்லி. இப்ப வாழ்க்கைக்கு விதி என்று ஒன்று இருக்கிறது, அர்த்தம் என்று ஒன்று இருக்கிறது, பொருள் என்று ஒன்று இருக்கிறது. அப்ப அதை நாம் எப்படி நடத்துகிறோம், அந்த வாழ்க்கையை எப்படி நாம் நிர்மாணித்துக் கொள்கிறோம் என்கின்ற கேள்வி நம்மிடம் இருக்கிறது, எழுப்பிக் கொள்ள வேண்டும். அதை நூல்கள் தான் எழுப்புகின்றன என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு புத்தகத்தை பத்தி நான் இங்க சொல்லணும். அனாரியா நாதியற்றவன் என்று சொல்லி சரண்குமார் லிம்பாலே எழுதிய ஒரு நூல். இந்த புத்தகத்தை படிக்கிற போது எனக்கு பெரிய கேள்வி வந்துட்டே இருந்துச்சு. இந்தியா என்று சொன்ன உடனே பல பண்பாடுகள், பல மொழி, பல இனங்கள், பல நிலப்பரப்பு எல்லாமே சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பகுதி, வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறோமே என்று நாம் யோசித்துக் கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனா அது உண்மையிலேயே ஒரு தனி மனிதனின் வாழ்க்கையில் இருக்கிற போது இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதா என்கின்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. உடனே நம்ம எடுத்த உடனே என்ன சொல்லிடுறோம், பலப்பற்ற மீதி சொல்ல நீங்களே போட்டு நிரப்பிக்கீங்க. இப்படி சொல்லி எள்ளி நகையாடுகிறோம். அனாரியாவில் சரண்குமார் லிம்பாலேவருடைய அம்மா ஒரு மகர், மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த அந்த சமூகம். அது அப்பா லிங்காயத். அவரை வளர்த்த பாட்டன் தாத்தா ஜமாதார் மஹமூத் தஸ்தகீர் ஒரு இஸ்லாமியர், பாட்டி சாந்தாமாயி. இதெல்லாத்தையும் ஒரு எழுதி சொல்றாரு. கடைசியில நான் யார், இன்னொரு துணை கேள்வி போடுறாரு. இந்த மதிப்பீடுகளை எல்லாம் உருவாக்கியது யார், நான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற மதிப்பீடுகளை எல்லாம் உருவாக்கியது யார், நான் யாரை பின்பற்ற வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப இங்கு மனிதராக இருப்பது என்பது ஆகச்சிறந்த ஒன்று. ஆனால் அதற்கு எந்த விதமான அர்த்தமும் பொருளும் மரியாதையும் மதிப்பும் தராத ஒரு கேடுகட்ட ஒரு இழிவான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்பதை நமக்கு சொல்லி நம்மை வெட்கப்பட வைப்பதுதான் நூல்கள் தோழர்களே. அதுதான் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்கின்றன என்று நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே மிகச்சிறந்த நூல்களை நீங்கள் படிக்கிற போது மக்களிடமிருந்து நீங்கள் பெறுங்கள், மக்களிடமே அழியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு தத்துவம் தான். எப்படி மரத்தினுடைய இலைகள் விழுந்து மரத்திற்கே உரமாக மாறுகின்றதோ அப்படியான ஒரு தன்மையில் தான் மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, இலக்கியத்தின் வழியாக நூல்களின் வழியாக கற்றுக்கொள்வது. அது மட்டுமின்றி மக்களுக்கு அதை திருப்பி அளிப்பது என்கின்ற அந்த அடிப்படையில நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். இறுதியாக நந்தன் கனகராஜ் என்கின்ற ஒரு கவிஞருடைய தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதிய ஒரு அற்புதமான கவிதையை வாசித்து நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். இப்படித்தான் என்ற அந்த கவிதையினுடைய தலைப்பு. அது இப்படி தொடங்குகிறது. தன்னுடைய அம்மாவை பற்றி யார் எப்படியோ எழுதியிருப்பாங்க அம்மாவை குறித்து. ஆனா அவர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. தினமும் காலையில் நிலத்தை பண்படுத்துவாள், தினமும் காலையில் நிலத்தை பண்படுத்துவாள், ஒளியூட்டி மலர்கள் விரியும் பகலை சேலை நுனியால் ஒற்றிக்கொள்வாள். பகல தன்னுடைய சேலை நுனியால ஒற்றிக்கிறாராம். என்னுடைய கதைகள்ல வெயில் அதிகமாக வரும். இந்த காலத்துல நீங்க மாலையில பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல இல்லாத சிறந்த நூல்களை நீங்கள் படிக்கிற போது மக்களிடமிருந்து நீங்கள் பெறுங்கள், மக்களிடமே அழியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு தத்துவம் தான். எப்படி மரத்தினுடைய இலைகள் விழுந்து மரத்திற்கே உரமாக மாறுகின்றதோ அப்படியான ஒரு தன்மையில் தான் மக்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்வது, இலக்கியத்தின் வழியாக நூல்களின் வழியாக கற்றுக்கொள்வது. அது மட்டுமின்றி மக்களுக்கு அதை திருப்பி அளிப்பது என்கின்ற அந்த அடிப்படையில நூல்களை தொடர்ந்து வாசிக்க வேண்டும். இறுதியாக நந்தன் கனகராஜ் என்கின்ற ஒரு கவிஞருடைய தன்னுடைய அம்மாவை பற்றி எழுதிய ஒரு அற்புதமான கவிதையை வாசித்து நான் உங்களிடமிருந்து விடைபெற விரும்புகிறேன். இப்படித்தான் என்ற அந்த கவிதையினுடைய தலைப்பு. அது இப்படி தொடங்குகிறது. தன்னுடைய அம்மாவை பற்றி யார் எப்படியோ எழுதியிருப்பாங்க அம்மாவை குறித்து. ஆனா அவர் எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. தினமும் காலையில் நிலத்தை பண்படுத்துவாள்,
தினமும் காலையில் நிலத்தை பண்படுத்துவாள். ஒளியூட்டி மலர்கள் விரியும் பகலை சேலை நுனியால் ஒற்றிக் கொள்வாள். பகல தன்னுடைய சேலை நுனியால ஒற்றிக்கிறாராம். என்னுடைய கதைகள்ல வெயில் அதிகமாக வரும். இந்த காலத்துல நீங்க மாலையில பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல இல்லாத ஒரு வெளிச்சமும் பூரிப்பும் இந்த மாலை வெயில்களுக்கு இருக்கும். நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப பொழுதுகளுக்கும் உணர்வு இருக்கிறது. இவர் என்ன சொல்றாரு கவிஞர், அந்த பொழுதையே எங்க அம்மா தானே உருவாக்குறாங்க, அவ தன்னுடைய சேலையால் ஒற்றிக் கொள்கிறாள் என்று சொல்லுகிறார். காய்பேறிய கைகளின் வெடிப்பில் கசப்பு வார்த்தைகளை மூடி வைப்பாள். தன்னை நோக்கி வரும் சொற்களை தேக்கிக் கொண்டு எங்கள் பின்னந்தலைகளில் கை வைத்து நிதானம் காப்பாள். சிரிப்புகளை முந்தானை உதறி காட்டுவாள். இந்த இடம் பாருங்க, சிரிப்புகளை முந்தானை உதறி காட்டுவாள். உங்களுடைய அம்மாக்களை நீங்க நினைச்சுங்க, எங்கேயாவது அவங்க வயல்வெளிக்கு வேலைக்கு போயிட்டு வந்த காலம் ஒண்ணு இருக்கும். அப்ப மடியை நம்ம பார்ப்போம். கரும்போ அல்லது கேழ்வரகு கதிரோ அல்லது பழங்களோ அவங்க சாப்பிடாம எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இவர் என்ன சொல்றாரு, நிதானம் காப்பாள், சிரிப்புகளை முந்தானை உதறி கொட்டுவாள். ஒருவேளை அதை சாப்பிட்டு பிள்ளைகள் சிரிக்கிற சிரிப்பதான் இவர் குறிக்கிறாரு என்று தெரியல. இறுதியாக சொல்லுகிறார், அத்தனை அத்தனை பூக்களையும் ஒளியையும் அவள் இப்படித்தான் உண்டு பண்ணுகிறாள் என்று சொல்லுகிறாள். அப்ப இப்படி மனித உறவுகளை குறித்த ஒரு அர்த்தங்களை, அதனுடைய மதிப்பை, இந்த சமூக வாழ்வை, சமூக வாழ்க்கையினுடைய மேன்மையை, சமூகத்தின் இயங்கியலை, இதில் இருக்கக்கூடிய சிடுக்கை, இவற்றை எல்லாவற்றையும் மீறி தோழர்களே, அன்பை, நேசத்தை, கரிசனையை நமக்கு கற்றுத் தருவது இலக்கியங்கள். அந்த இலக்கியங்கள் இருக்கின்ற நூல்கள். எனவே அந்த நூல்களை நாம் கொண்டாடுவோம், அவற்றை நாம் போற்றுவோம், படிப்போம், பரவலாக்குவோம் என்று சொல்லி இந்த சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். வாசிக்கும் போது மட்டுமே மனதின் நுட்பங்கள் விலகிச் செல்லும் என்றும், மக்களோடு உறவாடும் போதுதான் அவர்களின் சிக்கல்கள் புரியும் என்றும், சமூகத்தின் சிக்கல்களையும் அவலங்களையும் பல இலக்கியங்களில் இருந்து மேற்கோள் காட்டி வாழ்க்கையில் இருந்து இலக்கியம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய நம் சிறப்பு விருந்தினர் திரு அழகிய பெரியவன் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு தற்பொழுது மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.